ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் அவரை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம். ஒரு தெய்வத்தை ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா தெய்வமும் தன்னை மறைத்து கொள்ளுகிறதுல அதுதான் தெய்வத்துடைய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதைக்குரியது அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னையே அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் பாக்கியவர்கள், நித்திய ஜீவனை பெற்றவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்கள நித்திய ஜீவனை பெற்ற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போ ரட்சிப்பின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவரிடத்திலிருந்து எவ்வளவு வேணும் தீமை வருவது இல்லை. கொஞ்சம் கூட அந்த தெய்வத்திடத்திலிருந்து நமக்கு தீமை வர்றதே இல்லை. விசுவாசிங்க. ஸோ அப்போ அந்த நன்மை, முதலாவது வந்த நன்மை, ரட்சிப்பின் மூலமாய் நமக்குள்ளாய் வந்த நன்மை என்னன்னா, நித்திய ஜீவனை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. நித்திய ஜீவன் அப்படிங்கிறது பரலோகத்தில் போய் வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. இந்த பூமியிலே தேவ ரகமான ஒரு வாழ்க்கை, குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை. போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், வெறுமை, தாழ்ச்சி எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நித்திய ஜீவனை பெற்றவன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அதான் பார்த்து கொண்டு வர்றோம். ஸோ போன வாரத்தில் பார்த்தோம், ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களுக்குள்ளாக ஒரு மறுபடி பிறந்த ஒரு அணுவும் உள்ள வருது. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்காக அழ ஆரம்பிச்சிடும். ஒரு பசி ஒன்று உள்ளே வந்துடும். குழந்தைக்கு பசியை தூண்ட வேண்டிய வேலை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த பசிக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் மாத்திரம் இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, அதை எப்படி அதுக்கு பசி கொடுத்து அதை நம்ம சரி செய்ய, அதை அழுக வச்சு அல்லது அப்படி தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை. அதே போல் பசி தானாக வர்றது போல் நித்திய ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்குள்ளுமா இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து தானே பசி உண்டாயே தீரும். வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற உறவு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நித்திய ஜீவனை பெற்றீர்களான்றதை கவனிக்கணும். நித்திய ஜீவன் இருந்துச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே இருந்து உங்களை தூண்டும் பாருங்க. வார்த்தையோடு கூட தேவ சத்தத்தை கேட்கணும். கடவுளுடைய காரியங்களில் சபைக்கு வரணும், சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு என்னை கீழ்ப்படுத்தணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணுங்கிற அந்த காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து பெருக ஆரம்பிச்சிடும். அந்த பசி உள்ள தூண்ட ஆரம்பிச்சிடும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் பசி வரணும். வார்த்தையை குறித்து தானே அந்த பசி. அப்படி பசி வந்துருச்சுன்னா தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்ய ஆரம்பிச்சிருங்க. வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்கிறவனுக்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல வார்த்தையினுடைய மேன்மை அது உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி ஒரு தாய் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்கு பால் கொடுக்க கூப்பிடுறது போல ஞானம் சத்தமிட்டு நம்மளை கூப்பிடுகிறது. எப்போ ஞானங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையோடு கூட ஒருத்தன் நேரத்தை செலவு செய்ய ஞானமான மாறுறான். அவனுக்குள்ள விவேகம், புத்தி, சாந்த குணம், தேவனுடைய சுபாவங்கள் அவனுக்குள்ள உள்ள வர ஆரம்பிக்கும். நித்திய ஜீவன் உள்ள பெருக ஆரம்பிக்குது. இதுதான் நானும் என் ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணம். எப்படி பரிபூர்ணப்படுது? பசி வருது. பசி எடுத்த மாத்திரத்தில் சரியான போசாக்கு உள்ள போக ஆரம்பிக்குது. கர்த்தர் நல்லவர்ங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். நான் தேவனுக்குள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். இதெல்லாம் உள்ள வர 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 நித்திய ஜீவனுக்கு உண்டான பெருக்கம் உள்ள வர ஆரம்பிக்குது. பிள்ளை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். வெறும் குழந்தையா இருக்கும். அதை யாருமே பெருசாக கண்டுக்கிற கூட மாட்டோம். தாய் மட்டும் பக்கத்துலேருந்து வளர்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அதே குழந்தை சரியான போசா கொடுத்து வளர 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 அந்த பூமியில் பெரிய ஒரு தலைவராகவோ லீடராகவோ ஒரு செலிபிரிட்டியாக மாறிடுது. எல்லாருமே ஒரு நாள் குழந்தையாக இருந்தவங்க. அப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போசாக்கு. அதே போல் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே போக 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 நீங்கள் யாருன்னு முதல்ல தெரியாது. எதுக்கு கடவுள் என்னை அழைச்சார், நான் என்ன வேலை செய்ய போகிறேன், இந்த பூமியில் எதுக்கு, என்னுடைய நோக்கம் என்ன, எதுவுமே நான் தெரியாமல் இருப்பேன். ஆனால் அந்த வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்ய ஜீவன் பெருக பெருக நீங்கள் யாருங்கிறது தெரிய வந்துடும். ஸோ அப்படித்தான் தேவன் நம்மளை அவரோடு கூட இணைத்து நம்மளை வாழ வைக்கிறார். இந்த பூமியில் தேவரகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ ஞானம் வரும்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களை நடக்க ஆரம்பிக்குங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோடே
வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானம் வந்தாலே விவேகம் சேர்ந்தே வந்துடும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு. ஞானம் உள்ள வரும் பொழுது விவேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்குற உட்கார்றான். அதான் ஞானம். இப்போ அன்னைக்கு திருச்சந்துகளிலும் ஊர் அந்த முகப்பின் வாசல்களில் ஞானம் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அதனுடைய இடம் சபையா இருக்கிறது. பிரசங்கத்தின் மூலமாக தேவன் ஞானமாகி அந்த வார்த்தை நம்மளை கூப்பிடுது. ஒருத்தன் இந்த சத்தத்தை கேட்டு அதற்கு தன்னை சமிட் பண்றான் அப்படின்னா அவனுக்குள்ளாக நடக்கிற காரியம், அவனுக்குள்ளாக இப்ப விவேகம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்லோவா போகணும்னு தெரியும். அதுக்கு பேர் தான் விவேகம். இல்லை நான் அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டேன்னு சொல்லி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வேகமாக போகிற இடத்துல வேகமாக போகணும். வாழ்க்கையில், பிஸ்னஸில், பிள்ளைகளுடைய காரியங்கள், எல்லா விஷயத்திலும் எங்கே வேகமாக போகணுமோ அங்கே வேகமாக போக உனக்கு தெரியும். அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் ஸ்லோவாகிறது தோல்வி இல்லை. சுற்றி பார்த்துட்டு இருக்கான், இவ்வளோ வேகமாக போயிட்டு இவ்வளவு ஸ்லோவாக போகணும், அவன் மிந்திக்கிட்டு போயிடுவான். இல்லை நான் ரொம்ப தூரம் போகணும், சேஃபாக போகணும். விவேகம் வர ஆரம்பிச்சிடும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், தொழிலை எப்படி பண்ணணும், எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல ஏறணும், ஒரு விவேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப ஞானம் விவேகத்தை தருகிறது, நல் யுக்திகளை அது தருகிறது. ஞானம் உள்ள வரும் பொழுது நல் யுக்தி. யுக்தி அப்படின்னா ஸ்மார்ட்டா ஒரு காரியத்தை செய்யறது. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த பட்டணத்திற்குள்ளாக தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பெருகிடக்கூடாதபடி உங்களுக்கு விரோதமாய் குழியை தோன்றது, தடைகளை வைக்கிறது, இந்த சத்ருனுடைய அந்த காரியங்கள், கண்ணிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சு அதிலிருந்து விடுதலை ஆகிறது. அந்த யுக்திகளை தேவன் தருகிறார். தேவனுடைய வார்த்தை தருது. அவன் இப்படி பண்றான்ல, இப்படி பண்ணு. யாக்கோபு, லாபான் அவங்களுடைய உறவுல இருந்து வந்த அந்த யுக்திகளை அவன் பார்க்குறான். லாபான் இவன் முன்னேறிடக்கூடாது, இவனை ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாதுன்றதுல லாபான் 10 முறை சம்பளத்தை இறக்குனான். திருடு போனதையும் நோய்வாய்ப்பட்டதையும் ஆடுகளை கேட்டு வாங்கிக்கிட்டான். அப்போ அந்த மனுஷன் கையில் ஒன்றுமே இல்லை. 1க்கு 2 மனைவியாச்சு, பிள்ளைகளாச்சு, வாழ்க்கையே ஜீரோவா இருக்குது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. தெய்வ சமூகத்தில் போய் நின்னா ஆண்டவர் அவனுக்கு ஐடியாஸ் கொடுக்குறாரு. பிஸ்னஸில் எப்படி நீ சக்ஸஸ் ஆகணும், புள்ளியும் வரியுமான குட்டிகளை போடுறது எப்படி, முதல்ல அதை நீ பாரு, அதை செஞ்சா 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். யுக்திகள், தேவனுடைய வார்த்தையோடு கூட நீங்கள் நேரம் செலவு செய்யும் போது நடக்கிற காரியங்கள் இதெல்லாம். உட்காந்தா தூக்கம் வருது, வார்த்தையை தியானிக்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் பைபிள் எடுத்துக்கிறலாம். இப்போ ஏதோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறேன், கல்யாணத்துக்கு தேவைப்படும், அடக்கத்துக்கு தேவைப்படும். இதுக்காக சபை இல்லை, வாழ்றதுக்கு தான் சபை. இங்கே அடக்கம் பண்ணுறதுக்காக யாரையும் ஆண்டவர் கூப்பிடலை, வாழ்றதுக்கு தேவன் அழைக்கிறார். சபை இந்த பூமியில், இந்த பட்டணத்துக்குள்ள இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லா சக்சஸாக வாழ்றது எப்படி, அதுக்கு தான் தேவனுடைய ஆலோசனை, நல் யுக்திகளை தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஞானத்தையும் விவேகத்தையும் ஒருவரால் பிரிக்க முடியாது. வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தால் இது தானாய் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ நாம் ஜெயிக்க கூடாதபடி வேலை செய்து கொண்டிருக்கிற, இரவும் பகலும் சத்துரு வேலை செய்கிறானாம். பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்களை குறித்து அவன் குற்றம் சாட்டு கொண்டிருக்கிறான். ஒரு 3 நபர்களை குறித்து ரொம்ப அறிந்து கொள்ளணும். யார் யார? உலகத்தில் நீங்கள் அறிய வேண்டிய 3 முக்கியமான நபர்கள். தேவனை அறிகிற அறிவு, பிசாசை குறித்து அறிகிற அறிவு, உங்களை குறித்த அறிவு. தேவன் யாராக இருக்கிறார், பிசாசு யாரு தெரியல அப்படின்னா யோபு போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் போட்டு போயிடுவோம். கர்த்தர் தான் எடுத்து கொண்டிருக்கிறார்னு. உங்களை குறித்து அறிகிற அறிவு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள், அந்த தேவனுக்கு பிள்ளையாய் பிறந்ததுனால, நித்திய ஜீவனை பெற்றதுனால இந்த பூமியில் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும், இதை குறித்ததான அறிவு இல்லை அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருப்போம், நித்திய ஜீவனை பெற்றிருப்போம், மற்ற மனிதர்களைப் போலவே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால தான் இந்த பூமியில் நம்ம தோற்று போறதுக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னா தோற்று போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப பிசாசினுடைய திட்டங்களை எப்படி கண்டறிகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது பிசாசினுடைய கண்ணிகள், பிசாசு வெட்டி வச்சிருக்கிற குழிகள், அவனுடைய அந்த தந்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த வார்த்தைக்குள்ள நீங்க இருக்க இருக்க பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும்.
எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதோ, அதே போலவே தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளாக வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களை எதிர்க்கக்கூடிய பலன் அவர்களுக்குள்ளே உள்ள வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் சொல்ல முடியும், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இயேசு சொல்றார் இல்லையா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த எபிலிட்டி இருக்குது, ஏன் அதை இன்னும் நீ வளர்த்துக்கொள்ள? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறனால மாத்திரம் தான் விசுவாசம் வரும். அப்ப தேவ வார்த்தையை உள்ள நீங்க கேட்க 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 உங்க இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு பலன், அந்த பிரச்சனையை மேற்கொண்டலாம், ஒரு எதிர்ப்பு சக்தி. அதான் உலகத்தில் சொல்றாங்க ஆரா அப்படிம்பாங்க. அப்படின்னா உங்க உள்ளக்குள்ள இருந்து அதை எதிர்க்கக்கூடிய சக்தி ஒன்று வெளியில வரும். ஜெயிச்சிடலாம், போட்டு பார்த்தரலாம், நீ பெரியாளா நாம் பெரியாளான்னு பார்த்தரலாம். அதைத்தான் இயேசுன்னு சொல்றாரு, மலையை பார்த்து போட்டு பார்த்துரு. இப்ப மலையிட்ட போய் சொல்றாரு, மலையை நீ எம்மாத்திரம், அவன் போட்டு பார்த்துரும் உன்னைய, வியாதியே எம்மாத்திரம், கடன் பிரச்சனையே எம்மாத்திரம், என் பிள்ளைக்கு மேல முன்னால நீ சமபூமி ஆவாய், நொறுக்கப்பட்டு போவ. அவர் நம்மளை நம்புறாரு, நாம தான் நம்மளை நம்புறது இல்லை. அப்ப நம்மளை குறித்து அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இது எந்த ஸ்கூல்லையே யூனிவர்சிட்டியில் கிடைக்காது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்த மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் வார்த்தை குறித்து அறிகிற அறிவு ரொம்ப அவசியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிசாசினுடைய மனநிலையிலே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிசாசுன்னு அந்த ஒரு ஆவிக்கெல்லாம் பேர் வைக்கிறதுல ரொம்ப தேர்ந்தவங்களா இருப்பாங்க. வீட்டில் பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு அழுகையின் ஆவி பிடிச்சிருக்கும்பாங்க. பிள்ளை ஏதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா எரிச்சலின் ஆவின்றுவாங்க. எதையாவது ஒன்று அந்த ஆவிக்கு பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. பிசாசினுடைய மனநிலையிலே இருக்கிறது. பில்லி சூனியம், மந்திரவாதம், குறி, கோடங்கின்னு சொல்லி அதனால தானோ இதனால தானோ இப்படி நடந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது எதுவும் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இருக்குதான் இருக்குது. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் அது செய்யுமானா அது செய்ய முடியாது, வராது, வாய்க்காதுன்றார். மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அப்ப நம்மளை குறித்து அறிகிற அறிவு வேணும், பிசாசை குறித்து அறிகிற அறிவு வேணும், தேவனை குறித்து அறிகிற அறிவும் தேவை. அதைத்தான் நீங்க இந்த வேதத்துக்குள்ள பார்க்கலாம். இது 3 அறிவு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறீங்கிறது நல்லா தெரிய வந்துடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அழிக்கிறதுனா என்னது? வாழ்க்கையில தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாதபடி உங்க வாழ்க்கையை குலைச்சு போடுறது, நேரத்தையும் காலத்தை வீணாக்கி போடுறது. அதனால சத்தியத்தை அறிகிற அறிவினால் நமக்கு விடுதலை உண்டாகிறது. அப்ப இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளாக ஞானத்தையும் விவேகத்தை, அதை தேவனுடைய வார்த்தையோட அந்த பசிக்காக வார்த்தையை நீங்கள் எடுக்கும்போது அந்த வார்த்தைக்குள்ள இருந்து வருகிறது ஞானம். அந்த ஞானம் உள்ள வரும்போது விவேகம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நித்திய ஜீவனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள். 13வது வசனம், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இப்ப வார்த்தையோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு வந்துருச்சுன்னா, வார்த்தை எதை நேசிக்குதோ அதை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அது எதை வெறுக்குதோ அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெறுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிரும். பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப சுலபமாயிரும். இன்னைக்கு பாவத்துக்கு எதிராக ஜனங்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் நல்லா இருக்கிறாங்க, 1 வாரம் நல்லா இருக்கிறேன், திரும்ப பழைய மாதிரி நான் விழுந்துடுறேன். இப்படி விழுந்து விழுந்து எந்திக்கிறவங்க பலன் இல்லாம இருக்கும். பிள்ளை ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பாலில் இருந்து அப்படி பிறண்டு படுக்கிறத கொண்டாடுவோம். அப்புறம் தவழ்றது, குப்புறப்படுக்கிறது, தவழ்றது, தவந்து போனது, அப்புறம் எதையாவது பிடிச்சி நிற்கிதும். நின்றுட்டு இருக்கிற பிள்ளைக்கு அப்படி ஒரு கட்டை வண்டியை பிடிச்சி அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து அப்படி போகிறது பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதே பிள்ளை 15-20 வயசு ஆகுது, அப்பையும் அது கட்டை வண்டியை பிடிச்சிட்டு இப்படி நடக்குதுன்னா சந்தோஷமாகவும் இருக்கும். இத்தனை வயசுக்கு அப்புறம் கட்டை வண்டி பிடிக்க கூடாது, தானா சுயமா எந்திரிச்சு நடக்கணும், ஓடணும். அப்ப ஏன் பிள்ளை ஓடலை அப்படின்னா என்ன பண்றோம்? எந்திரிச்சு நடக்கல, வயசு 1.5, 2, 3 ஆகுது, ஆனா பிள்ளை நடக்கல. என்ன சொல்லுவோம்? எதையாவது கொடுத்து பிள்ளைய தேத்து, நம்முடைய தேற்றற வாளன் கொடுத்து தேத்துறதுக்கு தான் கொண்டு வர்றாரு. எப்ப? சுயமா நடக்க தெரியணும், நீங்களே ஜெபிக்கணும், நீங்களே துதிக்கணும், நீங்களே தேவனுடைய காரியங்களை வளரணும். தேவன் சொன்ன வேலையை யாரையும் நம்பில்லை, சார்ந்தில்லை, நீங்களே. தகடு இருக்குனாக்கு காலால எட்டி தூக்கி போட்டுட்டு
வேலையை பார்க்கணும். நீங்களே அப்ப நித்திய ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்பொழுது தீமையை வெறுக்கிறோம். அதான் பாவத்தை வெறுக்க ஒரு தைரியம் உள்ள வரும். நித்திய ஜீவன் தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யும். அதனாலதான் வரப்போற வருஷங்கள்ல கொஞ்சம் தீவிரப்படுங்க. தேவனுடைய வார்த்தையோடு அதிகமான நேரத்தை கொடுங்க. பாவத்துக்கு எதிரான பலன் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வருகிறது. 14வது வசனம், ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. ஆலோசனை மெய்ஞானம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகும்பொழுது உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஐடியா வரும். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இவர்கிட்ட எப்படி பேசுறது, இந்த சூழ்நிலை எப்படி நம்ம கடந்து போறது. தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு பழகணும். மெய்ஞானம், மெய்ஞானம்னு ஒன்று இருக்கு, உலக ஞானம்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வெற்றியில உலகத்தில் இன்னைக்கு வெற்றி பெறாங்க அப்படின்னா உலகத்தில் இன்னைக்கு வெற்றியோடு கூட இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஞானத்துல உலக ஞானம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி அது. இது எப்படி, யாரை எப்படி கவுத்தரலாம், எவனுக்கு விரோதமா என்ன செய்யலாம், என்ன பால்டிக்ஸ் பண்ணி யார்கிட்ட இருந்து நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகிறது, இது உலக ஞானத்திலிருந்து வருகிற வெற்றி. ஆனா இங்க வேதத்துல போட்டிருக்கு, நீங்க தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்யும் போது மெய் ஞானம்னா இதுதான் உலகத்தையே உண்டாக்குன ஞானம். உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒன்று குழி பறிச்சுட்டு வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிக்கும், அவங்களை எப்படி டீல் பண்ணலாம் சொல்லி கொடுக்கும். தேவன் ஞானமாய் இந்த உலகத்தை வானத்தை விரித்தாராம், வானத்தை சிருஷ்டித்தார் ஞானமாய். அப்போ தேவனுடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. உங்களை உண்டாக்குனது தேவனுடைய ஞானம். இந்த உலகத்தில் நீங்க பார்க்குற அத்தனையும் உண்டாக்குனது தேவ ஞானம். அந்த ஞானத்தோடு கூட நீங்க இப்ப கனெக்ட் ஆகுறீங்க. உங்க வாழ்க்கை அந்த ஞானத்தில் செய்யப்படும் போது அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த ஞானம் எங்கே கிடைக்கும்? எதோ ஒன்று செய்யறதுனால இல்லை, அல்லது நீங்க எதையோ ஒன்று கொடுத்து வாங்கிறது இல்லை. அது தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்த அந்த ஞானம் கிடைக்குது. அதனாலதான் யோசுவாவுக்கு சொன்னார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். கனெக்ட் பண்றாரா? வார்த்தைக்குள்ள இருந்துதான் ஒருத்தர் நீங்க வார்த்தையோடு நீங்க நேரத்தை செலவு செய்யறீங்க. அந்த பூமியில வாழ தேவையான அறிவு, ஞானம், புத்தி, விவேகம் எல்லாமே சொத்து. இதுதான் கண்ணுக்கு தெரியாத சொத்து. இது இருந்துச்சுன்னா ஒருத்தன் ஜீரோல இருந்து கூட மிகப்பெரிய ஒரு ஆளா அவனால மாற முடியும். அதனாலதான் முதல்ல பிள்ளைகளுக்குள்ள ஞானத்துக்குள்ள நடத்தி பழகணும். தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்ய பழகணும். பாருங்க, பைபிள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஞானத்தை மாத்திரம் அந்த மனுஷன் தேடி கேட்கிறார். வாலிப பிள்ளை, பெரிய பொறுப்பு. ஜனங்கள் இத்தனை 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள எப்படி நான் நியாயம் விசாரிக்கிறேன்? அவங்களுடைய குறைகளை நான் எப்படி என்கிட்ட வரும்பொழுது நான் எப்படி நான் அதை தீர்க்கக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறது? இப்போ ஆண்டவர் அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த பூமியில் நான் எப்படி வாழணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், தொழிலை எப்படி செய்கிறது, என் பிள்ளைங்களை எப்படி நடத்துறது தெரியலையே. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரோம். பணத்தை தாங்கன்னு கேட்கல, எனக்கு எதிராக இருக்கிற ஆட்கள்லாம் செத்து போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஞானம் எனக்கு தேவை. இப்போ ஞானத்தை குறித்ததான அறிவு, கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்க கனவுல வர்றாரு. மகனே, மகளே, நீ எதை கேட்டாலும் நான் தர்றேன்னா ஏதாவது லிஸ்ட்டு இருக்கா? நிறைய இருக்கும்ண்ணே, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நிறைய வச்சுருப்போம்.
அதனால தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட வர்றதில்லை, எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஞானத்தை உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தாங்க. அந்த ஞானம் விளைகிறது எங்கே? அது தேவனுடைய சமூகத்திலிருந்து தான். வார்த்தையில் நீங்கள் தியானிக்க தியானிக்க வேற எங்கேயும் கிடைக்காது. இது இவ்வளவு காஸ்ட்லியானது. எந்த பெரிய பணக்காரனும் காசை கொடுத்துடலாம் அந்த ஞானத்தை வாங்கிட முடியாது. இல்லை, ஸ்கூலில் போனால் அறிவு மட்டும்தான் இருக்கும், நாலேஜ் தான் இருக்கும். அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் விஸ்டமாக மாறணும். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்ய விஸ்டம் அவனுடைய வாழ்க்கையாய் மாறும். ஞானமாக செய்வான், ஞானமாக பேசுவான். எதோட முடிக்கணுமோ அதோட முடிச்சுட்டு அப்படி போகிறது பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தெருவில் தான் இப்படி விளையாண்டு தெரிஞ்ச பிள்ளை இப்போ இப்படி இருக்கிறான், அப்படி வரும். ஸோ ஞானம் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தந்தேன். அண்டர்லைன், நான் உனக்கு தந்தேன். ஏன்னா இங்கே நீதிமொழி 8 வெள்ளியை பார்க்கலாம் பொன்னை பார்க்கலாம், ஞானமே முக்கியம்னு சொன்ன உடனே வெள்ளி தேவையில்ல, பொண்ணு தேவையில்ல, பார்க்கிலும்ங்கிறது வேற, தேவையில்லைன்றது வேற. அதாவது எதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வைக்கணுமோ அங்கே வைக்கணும். உலக மனுஷர்கள்லாம் இன்னைக்கு ஓடி ஓடி இன்னைக்கு சேர்த்து வச்சதுனால நல்லா இருக்கிறான். அப்ப நானும் ஓடி ஓடி அவனை போலவே செஞ்சாதான் சேர்த்து வைக்க முடியும். அது மெய்ஞானத்திலிருந்து வந்ததில்லை. ஒரு நாள் அது காணாமல் போகும். அல்லது அதை சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய இழந்திருப்பான். சுகத்தை இழந்திருப்பான், கட்டின மனைவியை இழந்திருப்பான், பிள்ளைகள் இழந்திருப்பாங்க. எத்திக்ஸ் இருக்காது. இதெல்லாம் வச்சு நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், ஆனா என்னத்தெல்லாம் இழந்திருக்கிற. ஆனா தேவனுடைய வார்த்தை சார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அது வேதனை கூட்டாது, சிரமம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. திரும்பி பார்த்தீங்கன்னா எதையும் இழந்திருக்க மாட்டீங்க. தாய் தகப்பனோடு கூட, மனைவி பிள்ளைகளோடு கூட, நண்பர்களோடு கூட, நல்ல சுக பலத்தோடு கூட. சிலலாம் உழைக்கிறோம்னு சொல்லி சுகத்தையே இழந்துடுறது. கடைசியில் காசு இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டார், எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானம் என்ன பண்ணுது? கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானமாக இருக்கிறவனுக்குள்ள ஐஸ்வர்யம் கட்டாயம் வேணும்னு அர்த்தம். அதனாலதான் ஏன் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யம் இல்லை, கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஞானம் இல்லை. ஏன்னா அதை கொடுத்தோம்னா ஞானம் இல்லாமல் தான் அதை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தெய்வம் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டது. ஆனால் ஞானம் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கட்டாயம் இருந்தே தீரணும். அவன் கேட்கவே இல்லை, நான் உனக்கு தருகிறேன். கடவுளுக்கு தெரியுது பாருங்க. ஞானம் இருந்தால் விவேகம் இருக்கும், ஞானமும் விவேகம் இருந்தால் ஐஸ்வர்யம் கட்டாயம் இவனுக்கு வேணும். அப்போ நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதுக்கு பேரு தான் செழிப்பு. அப்ப இதெல்லாம் கனவுல தோன்றி தரிசனமா வந்ததுனால முடிஞ்சிச்சா? அவ்வளவுதானா? 1 ராஜாக்கள் 4:29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தையான மனோவிருத்தியையும். இதெல்லாம் என்ன, ஏதாவது தெரியுமா நமக்கு? இதெல்லாம் இப்படி ஒன்று இருக்குதுன்னு. இதுதான் கடவுள்கிட்ட பார்க்கக்கூடிய மேன்மையான காரியம். கடவுள் எதை மேன்மையை பார்க்கிறார் அதை நம்மளும் பார்க்கணும். ஞானத்தை கேட்டா கடவுள் அவனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலாம் சாலமோனின் ஞானம் மெய்ஞானத்தை தருகிறேன். மெய்ஞானம் எங்கே உண்டாகும்? அப்போ உலகத்தில் இருக்கிற எகிப்தியர்ல இருந்து மற்ற எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, அவர்கள் எல்லாரை பார்க்கலாம். இவனுடைய ஞானம் சிறந்ததா இருந்தது. கல்விமான்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களை காட்டிலும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையில ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்கல்ல, அவர்கள் எல்லாரை பார்க்கலும் நீங்கள் ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கான ஞானம் தேவன் தருகிறது. அவன் எஸ்ராகியானாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாக்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானமானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. சாலமோன் இல்ல, சாலமோனுக்குள்ள இருந்த ஞானம். அப்ப அந்த பேர்லாம் என்னது? அந்த நாட்கள்ல இருந்த அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற தத்துவ ஞானிகள் இருந்த அந்த நாட்கள்ல இப்ப இவர் இருந்திருப்பார். ஆனால் இவர் பேரை சொல்றது
பெரிய பெரிய ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்றாரு, இவர்கள் எல்லாரை பார்க்கலாம். அப்ப நீங்க பிசினஸ்ல இருக்கிறீங்கன்னா, பிசினஸ்ல பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாரை பார்க்கலாம், அவங்க பேரெல்லாம் இதுல போட்டுக்கலாம். நீங்க அவர்கள் எல்லாரை பார்க்கலாம் என்னுடைய ஞானம் சிறந்ததா இருக்கும். ஏன்? சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், சாலமோனை பார்க்கலாம் பெரியவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஞானத்தை பயன்படுத்துங்கன்றாரு. அதுக்கு தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. வார்த்தையை மேன்மை உள்ளதாய் மாற்றுங்க. தெய்வ சத்தத்தை கேட்கறது, பிரசங்கத்தை கேட்கறது உங்க வாழ்க்கையில தவிர்க்கப்பட முடியாது, முக்கியமானதா மாறட்டும். என்ன நடந்தாலும் சரி தீர்மானம் எடுங்க. வரப்போற வருஷத்துல ஒரு சண்டே நான் மிஸ் பண்ண போறது இல்லை. தேவனோடு கூட கனெக்ட் பண்ண விரும்புறேன். என் வாழ்க்கை தலைகளாய் மாற்றக்கூடிய வல்லமை இந்த இடத்துல தான் இருக்குது. விசுவாசிங்க. இதெல்லாம் நீங்க தீர்மானம் எடுக்காம கடவுளா பார்த்து அப்படி ஏதோ அற்புதமா மேல இருந்து அப்படி இறக்கிற மாட்டாரு ஞானத்தை. அது சம்பாதின்றாரு. சம்பாதிக்கிற நேரத்தை ஒரு 100 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னமோ பண்றோம்ல, 8 மணி நேரம் கிடந்து அப்படி எதையாவது ஒன்று மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும்படி நம்மளுடைய எல்லா திறமைகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி செஞ்சுட்டு தான் காசு வாங்குறோம்ல, அதுக்கு பிறகு தான் சம்பாத்தியம். அப்ப ஞானம் பணத்தை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், பொன்னை பார்க்கலாம் மேலானதுன்னா சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? எவ்வளவு நேரம் எனக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட எனக்கும் ஒரு உறவு உண்டாயிருக்குது? எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவராக பார்த்து என்னைய ஆசீர்வச்சிருவார். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுட்டாவது கொடுத்துரும். நிறைய பேர் இதை நம்பிக்கிட்டு ஒரு ஓரமா கூரை வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் கட்டாயத்தின் பேர்ல இப்ப கூரை வீடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப எல்லாம் காங்கிரீட்டா மாறி இருக்குது. ஒரு கட்டம் மேல வந்திருக்கிறோம். சரி, இப்ப கொடுக்கிற தெய்வம் காங்கிரீட்டை பிச்சுக்கிட்டாவது கொடுப்பாரு. மாத்திக்கிற வேண்டிதான். எங்கேயும் பிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு. உங்க கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் செஞ்சிருப்பாருன்னா நேரம் இந்திய தேசம் அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உங்களை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் செய்யறதில்ல. ஞானத்தை எவன் வாஞ்சிக்கிறான், ஞானத்துக்கு எவன் தேடுறான், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை அவரே தருகிறான். நான் உனக்கு தருவேன். அவர் தரும் பொழுது இந்த தேசத்தில் எந்த ராஜாவும் அப்படி ஐஸ்வர்யவானா இருக்க மாட்டான். அப்ப ஐஸ்வர்யம் பெருசு இல்ல. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற ஞானத்தை நான் தேடும் போது ஐஸ்வர்யம் என்னை தேடுது. அதனால அடிக்கடி நான் சொல்றேன், பணத்தை தேடாதீங்க. பணம் எதை தேடுகிறதோ அதை நீங்க தேடிருங்க. வேல்யூபிளான ஆட்களை தான் பணம் தேடிக்கிட்டு இருக்கு. அது இல்லையா ரெக்கையை உண்டு பண்ணி பறந்து போகும்னு போட்டிருக்கு. என் வீட்டில் லட்சுமி தங்கட்டும் லட்சுமி தங்கட்டும் சொல்லி விளக்க பொருத்துறது என்ன, விளக்க குளிர வைக்கிறது என்ன, இது போச்சுன்னா லட்சுமி போயிடும். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஞானம் இல்லாம. ஆனா அந்த லட்சுமி ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஞானம் நம்மகிட்ட அளவுக்கு அதிகமாய் மெய் ஞானம் நம்மகிட்ட இருக்குமானால் உலகம் தேடிட்டு இருக்கக்கூடிய நன்மைகள், பணம், ஐஸ்வர்யம், செழிப்பு தேவ பிள்ளைகிட்ட இருக்கணும். உலகம் தேடுகிற அந்த நன்மையை நம்மளை அது ஈர்க்கக்கூடியதா இருக்கும். எது? ஞானம் இல்ல. அப்ப ஞானம் எங்கே இருக்கு? கதவை சாத்திட்டு தேவனுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யறது. கர்த்தாவை பேசும் அடியேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீர் பேசிக்கொண்டே இரும் ஆண்டவரே. ஏன்னா அங்கே இருந்துதான் எனக்கு ஞானம் விளையுது. 33 லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலுமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இதுதான் உன்னிடத்திலே உதிக்கிற என்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள். அப்ப செய்ய எப்படி இதுல நம்ம மிஸ் பண்ணோம்? தவிர்க்கப்பட முடியாத ஒண்ணு. தேவனுடைய வார்த்தையோடு கூட நீங்க நேரத்தை செலவு பண்ணி ஆகணும். உங்கள் ஆவி மனிதன் போஷிக்கப்படுகிறான். ஆவியில இருந்து அப்படி எலும்பி மேல வரும் பொழுது இந்த உலகத்தை நீங்க பார்க்கிற விதம், இந்த 2 கண்ணு வழிய பார்க்கிற விதமே மாறும். இல்ல அவன் தோத்து போயிடும் சொல்லும் போது இல்ல இவனை இப்படி ஆக்கணும் இவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லுவீங்க. அதுதான் இந்த உலகத்துக்கு தேவை. சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் ஆள் தேவை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏன்னா இருள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ள நானே வெளிச்சம் சொன்னவர் இப்ப சொல்றாரு, நீ தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. ஏன் ஞானம் இன்னைக்கு உனக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு தீர்வு கொடு. கடந்து போகாத.
அவன் பாவி, அவன் பாவி, அவன் பாவின்னு சொல்லி ஒதுக்கி விட்டு போகாத. அவன் ஏன் பாவியா இருக்கிறான் இதை கொடுத்து அவன், ஏன்னா உங்களை ஆண்டவர் அப்படித்தான் ஒரு நாள் பார்த்தாரு. மோசமான பாவிகளா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், துன்மார்க்கத்தில் கிடந்தோம். இரத்தத்தில் கிடந்த நம்மை அவர் பார்த்து பிழைத்திரு அப்படின்னாராம். அந்த ஒரு வார்த்தையை நம்மளை இன்னைக்கு பிழைக்க வச்சிருக்குதுன்னா, நம்ம ஏன் இன்னைக்கு உலகத்தில் உள்ள அதை அந்த ஜனங்களுக்கு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவ மதவாதிகளா இருக்கக்கூடாது, தீவிரவாதிகளோட மோசமானது. யாரையும் வாழ விடாது, தானே அழிச்சு ஏத்தாப்புல உள்ளவனே தப்பு தப்பா பேசி பேசி அழிக்கிறது. மதத்தில் இல்லை, தேவனோடு கூட இருக்கிற உறவு, அதுதான் கிறிஸ்தவம். அது வரும் பொழுது ஞானம் வர ஆரம்பிக்கும். எல்லாரையும் நேசிக்க முடியும், பாவியை கூட நேசிக்க முடியும். வேற மாதிரி, வேற கண்ணோட்டத்தில் நம்ம செய்வோம், செயலே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஞானம் உள்ள வருது. உள்ள வந்தா ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலத்தனையான மனம் விருத்தியை கொடுத்தாரு. ஏன்? லட்சக்கணக்கான ஜனங்கள். அப்ப தேவை பெருசா இருக்கும் பொழுது அதற்கேற்ற மன விருத்தியை, கடற்கரை மணலத்தனையான, ஏன்னா கடற்கரை அளவுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறாரு, வியாபாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 ஆட்களை கொடுக்குறாரு. ஸோ அவங்கள நடத்துறதுக்கான மனம் விருத்தி வேணும் பாருங்க. அது இல்லை அப்படின்னா அவங்கள டீல் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனும் நீங்களும் ஒன்று போலவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீ மட்டும் 9:30 வர்ற, அப்போ இனிமேல் நானும் 10 மணிக்கு தான் வருவேன். அவனோட கிடந்து போட்டி போட்டு, நம்ம ஓனர், அவன் வேலைக்காரன், அவன் எத்தனை மணிக்குனாலும் வருவான். மன விருத்தி, அவனை டீல் பண்ற, அவனுடைய தேவை என்ன, அவன் எதனால, அவன்கிட்ட எப்படி வேலை வாங்குறது. கடற்கரை மணலத்தின மன விருத்தியை உண்டு பண்ணுகிறார். சாலமோன் வாலிப பையன், வயசானவங்கள இருந்து, வாலிப பிள்ளைங்கள இருந்து, குழந்தைங்கள இருந்து எல்லாரும் அவன்கிட்ட தான் வரணும். வரும் பொழுது அவனுக்கு அது தேவைன்னு அறிஞ்சு கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தி, அதாவது உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு தகுந்தாப்புல, உங்கள் வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு தகுந்தாப்புல அதை மேற்கொள்ளக்கூடிய இருதயத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க ஆண்டவர். இதை சில நேரங்கள் நம்ம அப்படி ஒடுங்கிடுறோம், தெரியல. ஏன்னா தேவை முன்னால், கண்ணுக்கு முன்னால் ரொம்ப பெருசா இருக்குது. நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டம், சவால்கள் ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே பயம் உள்ள வர ஆரம்பிச்சிருது. ஆனா தேவ சமூகத்தில் போய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதை ஃபேஸ் பண்ண, அதை ஜெயிக்க, அந்த சவாலை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நான் உன்னை கடற்கரை மணலத்தின மனோ விருத்தியை நான் தருகிறேன். அப்படிப்பட்டவங்களுடைய எல்லைகள் ரொம்ப பெருசா மாறும், வியாபாரம் பெருகும், எல்லைகள் பெருகும். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. போன வாரத்தில் பார்த்தா நீடித்த நாட்களை தரும். 24 மணி நேரம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கும். இன்னைக்கும் சிலருக்கு மிச்சம் இருக்கத்தான் செய்யுது, எதையுமே செய்யாம. கேட்டா போர் அடிக்குது, செய்ய வேண்டியதை செய்யல, செய்யறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. சோம்பேறிகளுக்கு இங்க நீடித்த நாள் தான் இருக்குது. ஆனா ஞானம் வரும்போது அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு டைம் இல்லை, டைம் பத்தலை, டைம் பத்தலைன்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஞானம் இருந்துச்சுன்னா கடவுளுடைய வார்த்தையோடு நீங்கள் நேரத்தை செலவு செய்யும் போது, இருந்த கொஞ்ச நேரத்தை கடவுளுக்குள்ளே நீங்கள் விதைச்சிட்டு போகும்போது அந்த நாளில் எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, மிச்சமும் இருக்கும். அந்த நேரம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் கொண்டு வருகிறது. கனமும் செல்வமும் ஞானம் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ செழிப்பு அப்படிங்கிறது ஏதோ பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கங்கன்னு சொல்றது இல்லை. செழிப்புங்கிறது ஞானம் சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய மன விருத்தியை தேவன் தருகிறார். தெரியல, பெரிய குடும்பம், பெரிய வியாபாரம், பெரிய தொழில் எப்படி செய்ய போறோம், 200 பேரை நம்மளால எப்படி நம்ம வச்சு நடத்த போறோம் தெரியல. ஞானம், அதான் உட்கார்ந்து அதோடு கூட நேரத்தை செலவு செய்யுங்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்க, இந்த ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை நோக்கி நீ என் இனத்தால் என்றும் சொல்லுவார்களாம். உறவு பாராட்டுவாங்களாம். யாராவது ஒருத்தங்க சக்சஸா ஜெயிச்சு போயிட்டாங்கன்னாக்கா முதல்ல அந்த ஆள் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்ச உடனே நம்மளை அறியாமலே நம்ம ஆளு தான், எங்க உறவின் முறையார் தான், ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டாரு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் யாரும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஜெயிச்சு கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாருனாக்க அவர் எங்க ஆளு, இவர் எங்க ஆளு. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி, புத்தியை நோக்கி நீ என்
இனத்தால். அந்த அளவுக்கு அதுல ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள போகணுன்றாரு. ஸோ மனோ விருத்தி வரும் பொழுது நீங்கள் எதெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். பிரச்சனைக்கு ஏற்றார் போல மன விருத்தி வார்த்தையினால் தான் வருது. அப்போ பிரச்சனை வரும் பொழுது சொல்யூஷனை தேடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போங்கன்றார், மனுஷனை தேடி போகாத. அப்போ இதெல்லாம் நடந்ததா? 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1 சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்கப்படாதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபத்திரக்காரரையும் அவன் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. பார்க்கறது யாரோ சாதாரண ஆள் இல்லை, ஏற்கனவே அவன் இங்கே ராஜஸ்திரியா இருக்கிறா. அவ இவனுடைய காரியங்களை கேள்விப்பட்டு உள்ள வர்றா. வந்தான் பிரமிப்பு. எதுக்குனாலும் இவன்கிட்ட பதில் இருக்குது. இவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு உன்னை கேட்டான், கட்டாயம் அது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா இருக்குது. பிரமிச்சு போறா. அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள இருந்த காரியங்களை மாத்திரமல்ல, அவன் நடத்துற விதம், அவன் வீட்டை வச்சிருக்கிறது, அவன் வேலையாட்களை நடத்துற விதம், அவன் பந்தியில் இருக்கக்கூடிய போஜன பதார்த்தங்களை பார்க்கிறா. எல்லாவற்றிலும் அந்த ஞானம் இருக்குது. கண்டு பிரமிப்படைந்தாள். 5வது வசனம், ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். பெருசா சொல்றா, ஐயா உண்மையிலேயே உமக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஏன்னா நீர் ஞானத்தில் இருந்து நீர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அது உங்களை வேதனைப்படுத்தாது, அவங்களை இன்னும் அழகாக்குது. அவங்க இருக்கிற காரியம் எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம்? இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படி நடந்துக்கங்க. ஏன் சொல்றோம்? உங்களை பார்த்தா தேவ ஞானம் தெரியணும், வெளியில தெரியணும். இல்லை இருக்கிறது போதும், என்னத்தையோ இருந்துட்டோம். கடவுளை பிரதிபலிக்கிறது நாங்க பேசுறது, நம்ம நடந்து கொள்ளுகிற விதம் அந்த உலகத்துக்கு. அப்போ இவளுக்கு ஏற்கனவே சாலமோனை குறித்து தன்னுடைய தேசத்தில் நிறைய பேர் ஆகா ஓகோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவன் சொன்னதில் பாதி கூட அவன் வந்து சொல்லலை. இங்கே இருக்கிறதுல அவன் சொன்னதை விட ரொம்ப அதிகமாக இருந்துக்கு. ராஜஸ்திரி ஒன்றும் பெரிய ஆவியில் அப்படி நிரம்பி ஆவிக்குரிய கண்ணில் இருந்து பார்க்கல, கடவுள் அறியாதவ. தேவனுடைய ஞானம் வெளிப்படும். அப்படி உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை பார்க்கும் பொழுது அப்படி தெரியணும். அடுத்த கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க, 8வது வசனம். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றார். அப்ப ஞானம் வருது, புத்தி வருது, விவேகம் வருது. இதன் மூலமாய் செல்வமும் கனமும் ஒருத்தனுக்குள்ள வருது. இப்ப செல்வமும் கனத்தையும் அந்த செழிப்பையும் பார்த்த மாத்திரத்துல உலக மனிதர்கள் எதை கண்டுகொள்கிறாங்க? உன் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், மனதுருக்கம். உன் தேவன் இப்படிப்பட்டவர்ங்கிறத நீ வச்சிருக்கிற செல்வத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டேன். உன் வாழ்க்கையில நீ வச்சிருக்கிற அந்த செழிப்புனால நான் கண்டுகொண்டேன். இப்ப புரியுதுங்களா செழிப்பு ஏன் அவசியம்? இந்த உலகத்துல தேவன் யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது. தெரியாத அந்த உலகத்திற்கு அவரை வெளிப்படுத்துறதுக்காக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தையும் தர்றாரு.
அப்ப இதுதான் நல்ல ஐஸ்வர்யம், இதுதான் மெய்ப்பொருள். மெய்ஞானத்தையும் மெய்ப்பொருளையும் அது நமக்கு கொண்டு வருகிறது. ஞானம் வரும் பொழுது பணத்தை குறித்து பேசுறாங்க, பணத்தை குறித்து பேசுறாங்க. செழிப்பு வரும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பெரிய மேன்மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு பணக்காரன்ட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவிசேஷம் உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, இருந்தாங்க 10 ரூபா போய் டீ குடிச்சிட்டு போங்கன்னு அவன் கொடுத்து அனுப்புவான். ஐயோ பாவம், இயேசுக்காக பாருங்க அந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரு. அப்ப இயேசு எவ்வளவு பொல்லாதவரா இருப்பாரு. நான் இயேசு விட நான் நல்லா வெந்தாங்க 10 ரூபா. இதான் நடக்கும். ஞானம் இல்லாம பண்ணக்கூடாது. இயேசு ஒண்ணு இங்க விழுந்து கிடக்கல, எல்லாரும் கட்டி தூக்குறதுக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் மக்களாய் அவருடைய ஜீவனை பெற்றிருக்கிற நான் இந்த பூமியில நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்குதுன்னா ஞானம் எனக்கு உண்டு. ஞானம் எனக்குள்ள இருக்குதுன்னா ஐஸ்வர்யம் உண்டு. இது பேராசை இல்ல. பயந்து பயந்து அதை தொடுவோமா வேணாமா, எடுத்துக்கிறோமா வேணாமா. அது இருந்தா பெரிய பெரிய ஜனங்கள், பெரிய பெரிய இன்னைக்கு தங்களை விட இந்த உலகத்துல யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு வேணும் இல்லையா? அப்ப தேவனுடைய மனதுருக்கம் அவர்கள்ட்ட போய் பேசணும். யார் போய் நின்று பேசுவா? இயேசுனுடைய சரீரம் இன்னைக்கு மரிச்சு சிலுவையிலிருந்து இறக்கியாச்சு. கேட்டு போறதுக்கு நாதி இல்லை. இயேசுடைய சரீரத்தை வாங்குறதுக்கு யார் தான் போனா? அரிமத்தியா ஒரு யோசேப்பு, இயேசுவுக்கு சீசனும் செல்வந்தனும் ஆகிய அரிமத்தியா ஒரு யோசேப்பு. அண்டர்லைன், இயேசுவுக்கு சீசன் செல்வந்தனுமாய் இருந்தவன். அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. எந்த அளவுக்கு? பிலாத்துட்ட நேரடியா போய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏற்கனவே பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போய் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்குது. எதனால உறவு வந்தது? செல்வம் உள்ள இருந்ததுனால. அவ்வளவு பெரிய மனிதர்களோடு கூட பேச முடிஞ்சிச்சு. இப்ப பேதுரு போய் கேட்டிருந்தா, இங்க வா நான் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன், நீ தான் விட்டுட்டு ஓடனியாமே அவரை தெரியாதுன்னு சொல்லி, இந்த வந்து ஒத்துக்கிட்டு இல்ல போடும் இங்க 4வது சிலுவைய. அத்தனை பேர் பயந்து இருக்கும் பொழுது, புரியுதுங்களா? இதெல்லாம் விளையாட்டு இல்லைங்க. பணம் செழிப்பு அப்படிங்கிறதுலாம் சும்மா ஏதோ நம்ம பேசிட்டு போற ஒரு காரியம் இல்லை. உங்க வாழ்க்கையை தலைகளை பரட்டி போடுறது. இது வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவு இருந்தா? நீங்க நினைச்சதுல கடவுள் எதிர்பார்த்ததுல தூசி கூட இல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்ததான நினைவுகளை உடைய தேவன். கேளாத ஐஸ்வர்யம் எங்கிருந்து வரும்? ஞானத்திலிருந்து வரும். ஞானம் இல்லாதவன் பணம் வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவான் தெரியுமா? குரங்காட்டி மாதிரி வச்சிருப்பான். எதையாவது கிறுக்குத்தனம் பண்றதுக்கும் பாவம் பண்றதுக்கும் மற்றவனை அழிக்கிறதுக்கும். அதனாலதான் ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறாராம். ஆனா இங்க கொடுக்கிற ஆள்கிட்ட ஞானம் இல்லாதனால இன்னும் கொடுக்க முடியல. பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஏன் அங்கேயே சேர்த்து இருக்குது, இன்னும் வரலையே? ஏன்? நீதிமான் தனக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் இன்னும் பயன்படுத்தவே இல்லை, ஞானத்தை பயன்படுத்தவே இல்லை, ஞானம் இல்லாம இருக்கிறான். அது வரைக்கும் இருக்கட்டும், அவன்கிட்ட இருந்தா ரொம்ப பத்திரமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுக்கு காவல் வைக்கிறாராம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா நகல மாட்டாங்க, நடுவில் பொக்கிஷம் இருக்கும். நம்ம போயிட்டா இவன் எடுத்துருவானோ, அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி தானே அவன் நினைப்பான். அவன் போயிட்டா இவன் எடுத்துருவானோ. 2 பேரும் சேர்ந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான். லாபானுடைய இதை எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்த தேவன். உங்க வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. 2025 அப்படிப்பட்ட ஆண்டாக உங்களுக்கு மாறட்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானம் வரும் பொழுது உலகமே உங்களை தேடி வரும். அவனிடத்துல இருந்ததை பார்க்கும்போது கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களை பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியணும், கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறதான் தெரியணும். நீங்க பெரிய, சாலமோன் பெரியவர்னு அந்த அம்மா சொல்லவே இல்லை. இந்த ஜனத்தை இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு வேண்டியதை உன் தேவன் உனக்கு தந்திருக்கிறார்ப்பா. தேவன் தெரியணும் உங்களுடைய ஐஸ்வர்யத்துல. அதுதான் மெய்ஞானம், மெய் பொருள். அதனாலதான் முதலாவது உங்க பணம் எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தாங்களே சுயநலத்தோடு கூட அது இந்த உலகத்துல வாழ்றது. மெய்ஞானம், மெய் பொருள்ங்கிறது என்னது?
அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ள நடத்துவதற்காக அந்த பொருள் பயன்படுத்தப்படும். சாலமோனுடைய பொருள் ஜனங்களை நடத்துறதுக்காக பயன்பட்டது. இது வரைக்கும் உங்களை அற்பமா பார்க்கிறவங்க உங்களை கண்களை ஏறெடுத்து பார்க்கணும், உயர்ந்தவர்களாக உங்களை பார்க்கணும். ஒரு காலத்தில் நாம் அவங்களுக்கு முன்பாக தலை குனிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த இயேசுவை நம்பி வரும் பொழுது ஜாதி, மதம், படிப்பு, அழகு எல்லாம் அடிபட்டு போய் ஞானம் இருக்குதா? அதை சம்பாதிச்சிருக்கிறியா? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல. அப்ப இயேசுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான் என்ன? ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கன்னா நல்லா இருங்க. அதுதான் அந்த இயேசுக்கு செய்யக்கூடிய, நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஊழியம். நல்லா இருந்து காட்டுங்க, இயேசுவுக்காக நல்லா வாழுங்க. எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரா பார்த்து ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாரு. இவ்வளோத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நான் கடவுளை தேடிட்டு இருப்பேன். ஆனால் கடவுளை தேடுறது, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், புத்தியை தாங்க, என் வாழ்க்கையினுடைய சவால்களை நான் ஜெயிச்சிடுறேன். அப்ப தேவன் தருகிற ஐஸ்வர்யம் அது வேதனை இருக்காது. உலகமே அதை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நிலையான ஐஸ்வர்யம். இப்போ நம்ம சாப்பிட்டு நாமளே உடுத்தி நாமளே செலவு பண்ணும்போது அது நிலையான ஐஸ்வர்யம் இல்லை. அது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது. மறுமையிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி இங்கே கிரியை நடப்பியுங்கள். பரலோகத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு 4 பேர் வேணும். யாருமே இல்லாமல் ஒத்தாளாக ஒருத்தர் பேக்கை தூக்கிக்கிட்டு இப்படியே போகிறாரு வைங்க, நேராக போனால் இயேசு மட்டும்தான் கூப்பிடணும். அதுவும் அவர் உங்கள் மேலே அன்பு வச்சதுனால, நீங்கள் ஏதோ செஞ்சதுனால இல்லை, அங்கே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. இந்த அக்கா அன்னைக்கு எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க, இந்த அண்ணன் அன்னைக்கு எனக்கு செலவு பண்ணி அவர் பைக்கில் வச்சுட்டு என்னைய ஏற்றிட்டு சர்ச்சுக்கு போனார், அந்த நாளில் நான் வியாதியாக கிடந்தேன், எனக்கு அன்னைய பார்க்க வந்தாங்க. இப்படின்றதுல என்ன அர்த்தம்? இங்கே நீங்கள் செய்கிற கிரியைகள் அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகுமா. அங்கே பார்க்கும் போது நீங்கள் உள்ள என்ட்ராகும் பொழுது பயங்கரமாக இங்கே கைதட்டலோடு ஓடி வருவாங்களாம். அந்தளவுக்கு ஏதாவது இங்கே செய்யணும். இப்போ நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க, நான் கடைசியாக வர்றேன், எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் பாஸ்டர் எங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் நீங்கள் வருவீங்களா? தெரியும் இல்லையா? உள்ள வரும் பொழுது அப்போ நமக்கு ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளேயே போகிறோன்னு வைங்களேன், கரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கண்ணு தேடாது. ஏன்னா அப்போ தான் இங்கே கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம். நித்தியத்தில் போய் இருக்க போகிறோம், அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கிரியை நடப்பீங்க. தேவனுடைய சத்தத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அதுதான் மெய்ப்பொருள், நிலையான ஐஸ்வர்யம். அதுதான் நிலையான ஐஸ்வர்யம். நானே சாப்பிட்டு, நானே நல்லா உடுத்தி, நானே என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு, எந்த பக்கத்துலையாவது ஏதாவது குறைவு இருக்குதான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு, இந்த பக்கம் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் கருத்து இருக்கு, எல்லாத்துக்கும் உண்டான வேலையெல்லாம் நான் ரொம்ப டேஞ்சர். அது நிலையான பொருள் இல்லை. நிறைய வச்சிருக்கலாம், ஆனால் அது நிலையான பொருள் இல்லை. நிலையான ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறார். நீதிமொழிகள் 8:15. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னா விழிப்போடு கூட. அதிகாலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில் ஏதாவது தீமை நடக்கிறதுக்கு முன்னால, சீக்கிரத்தில், சின்ன வயசுலேயே. இன்னைக்கு கடவுளுக்கு எடுத்த காரியம் அப்படின்னாலே எல்லாம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, அதெல்லாம் நல்ல பழுத்த பழமாகி கடைசி காலத்தை நாங்கள் காசி ராமேஸ்வரத்துக்கு போவோம். அப்படி இல்லை, சின்ன வயசுலேயே, அதிகாலையிலே, சீக்கிரத்திலே, கவனத்தோடு கூட, டெலிஜென்ட் போட்டிருக்கு, கவனமாக என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஞானத்தை அப்படி தேடணுமா? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் அது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தை பார்க்கல என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கல என் வருமானம் நல்லது. பேச்சை பாருங்களேன், வருமானம், பலன். வருமானம்னு என்ன? வர்த்தகம்,
வியாபாரத்தில் பேசுகிற மாதிரியே பேசுது. அப்போ உங்களுக்கு வேண்டிய வருமானம், பைபிளுக்குள்ள வார்த்தைக்குள்ள வருமானம் இருக்குது. இந்த வருமானத்தில் வாழ பழகுங்க. இல்லைங்க, நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போகிறாரு, பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகுது, நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. அவங்க எல்லார பார்க்கலும் நீங்கள் பெரிய காலலாம் வீட்டில் உட்காந்துருந்து ஞானத்தோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்ய உங்களை வச்சு தான் முழு குடும்பமே நடத்தப்படும். எல்லா சாவி கொத்தும் உங்கள் கைக்கு வந்துடும். ஆமென். விசுவாசிங்க. மாமியார் இடுப்பை விட்டு எப்படா வரும்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. மாமியாரை கலட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. தாய், நீ தான் நல்லா, நீ எல்லாத்தையும் குடும்பத்தை நடத்துகிற, இந்த நீயே வச்சு, அது தெரிகிற அளவுக்கு முதல்ல இருக்கணும். நான் சும்மா தான் இருக்கிறேன், நமக்கு ஒன்றும் இல்லை, எந்த வேலை வெட்டி இல்லை, எதையோ வீட்டை கூட்டிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டில் படுத்து தூங்கி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் பிரச்சனை. எனக்கு வேலை இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துருந்து அதிகாலை அப்படின்னு ஒன்று. அப்போ ஆண்டவர் மதியத்துக்கு சாயங்காலத்துக்குலாம் ஆண்டவர் இல்லையா? இந்த வார்த்தை வேலை செய்யாதா? அதிகாலை அப்படிங்கிறது சரி, இன்னைக்கு எனக்கு அதிகாலை, அமெரிக்காக்காரனுக்கு ராத்திரி இல்லை. அந்த அதிகாலையில் இல்லை, கவனமாய் சீக்கிரமாய் உன் வாழ்க்கையில் ஏதாவது தீமை நடந்து ஒன்று நீ கண்டுபிடிக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாலேயே கவனமாக இதை வச்சுக்க. இதில் வேலை செய், நிலையான பொருள் இங்கே உண்டாகும். 20வது வசனம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை யார் நிரப்புவாமா? ஞானம் நிரப்பும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற அந்த தேவ வார்த்தை வெறுமையா இருக்கிற உங்க பேங்க் பேலன்ஸ், வாழ்க்கையில எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என் வாழ்க்கையில மிச்சம் வரமாட்டேங்கிறவங்களுடைய வாழ்வுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். இந்த ஞானத்தோடு கூட நேரத்தை செலவு செய்யுங்க. இந்த ஞானம் போய் உங்க களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பிடும். ஞானம் ஐஸ்வர்யம் வருங்க, அதை பிரிக்கவே முடியாது. இது இல்லாமல் நான் உட்காந்துட்டு ஞானத்துக்கு நான் தனியா, ஐஸ்வர்யத்துக்கு தனியா, அப்படி ஒரு சாமிலாம் எங்கேயுமே இல்லை. ஒரே சாமி இயேசுதான் என்னுடைய ஆண்டவர். அவருக்குள் சகலமும் உண்டாயிருக்கிறது, நான் அவருக்குள் பரிபூர்ணம் உடையவனாய் இருக்கிறேன். ஞானம், புத்தி, அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் இருக்கு. அந்த இயேசு இப்ப எனக்குள்ள இருக்கிறதுனால நான் இந்த பூமியில பாக்கியவனாக இருக்கிறேன். தேடுங்க, நாடுங்க, ஞானத்துக்கு அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. இதுக்கு வயசு தடை இல்லை, வயசாயிருச்சு அதனால எனக்கு எதுவும் இனிமே என்னத்தை நான் ஞானத்தை சம்பாதிச்சு இல்லை, இனிமே தான் தேவை உங்களுக்கு. என்னைக்கு நீங்க இயேசுக்குள்ள பிறந்தீங்களோ அன்னையிலிருந்து உங்க வயசு ஆரம்பிக்குது. அப்படிலாம் இன்னைக்கு நிறைய வயசான ஆட்கள்லாம் இப்பதான் வாலிபர்கள். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். விசுவாசிங்க. ஞானம் உங்களை வேற மண்டலத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். எளிதாய், ரொம்ப லேசா உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திடலாம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். ஞானம் உங்களை நீதியின் பாதையில் உங்களை வழிநடத்தும். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்துகிறோம். எந்த பொண்ணும் எந்த வெள்ளியும் உங்களை தேவனிடத்தில் நடத்த முடியாது. ஆனால் வெள்ளியும் பொண்ணும் இயேசு நண்டையில் நடத்தாது. அதனால தான் பேதுரு சொல்ல நீங்கள் வெள்ளியினாலோ பொண்ணினாலோ மீட்கப்படாமல் அழிவற்றதும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிற தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்ப வெள்ளியும் பொண்ணும் நம்மளை இந்த உலகம் செய்யறது போல அதெல்லாம் இருந்தா தான் சாமிட்டு விஐபி சீட்டு, ஏசுட்டு அதெல்லாம் செல்லாது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் இயேசு நண்டையில உங்களை நடத்தும். நீங்க எவ்வளவு தாழ்ந்து கிடக்கலாம், எவ்வளவு கீழே கிடக்கலாம், வசனத்தை மாத்திரம் பிடிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை இருக்கிற நிலையிலேயே இருக்காது. விசுவாசிங்க. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தோடு கூட எங்களுக்கு ஒரு உறவு உண்டாகும்படி நாங்கள் பெற்றிருக்கிற அந்த நித்திய ஜீவன் உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நடத்தும் பொழுது வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த மெய் ஞானம், மெய் பொருளை எங்களுக்கு சுதந்திரித்து தருகிறதே. நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கொண்டு வரும் பொழுது, சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனை கண்ட பொழுது உம்மை கண்டாலே, இதோ எங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் உம்மை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருடைய ஞானத்தால் நிரப்பப்படட்டும்.
ஞானத்தின் பொருட்களால் எங்கள் வாழ்க்கை நிரப்பப்படுவதாக ராஜா. விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையோடு அதிகமான நேரத்தை செலவு செய்ய, எங்க ஆவியை போஷிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். இதற்காய் நன்றி. அதற்கு எதிராக நிற்கிற எல்லா தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். புதிய ஜீவனை எங்களிலிருந்து தோன்ற பண்ணுகிறீர். அதற்காய் நன்றி. இந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.